ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடச்சி வச்ச தேங்காய் இந்த மாதிரி வந்து பாதி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்போம். அது வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் அழுகி போன மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி பூஞ்சைகள் அதில் ஃபார்ம் ஆகிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சிம்பிள் டிப் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ட்ராப் அளவில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இந்த தேங்காயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை தேங்காய் எண்ணெயை இந்த தேங்காய்க்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம கையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. தேங்காயில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காயில் ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்ச தேங்காயில் இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாலும் கூட கெட்டு போகாது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளியில் நம்ம வாங்கி வைக்கிறப்போ சில நேரங்களில் அதிகமாக பழுத்த மாதிரி வந்து வாங்கிடுவோம் இல்லையா? ரொம்ப பழுத்த பழங்கள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து அழுகி போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா? இதுதான் வந்து சீக்கிரமாக வந்து அழுகிறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால் இந்த காம்பு பகுதியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். கையில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து தொட்டு தொட்டு நீங்கள் அதில் வச்சிங்கனாலே போதும். இந்த காம்பு பகுதியில் மட்டும் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து காம்பு பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 தக்காளியில் வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ தக்காளி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்களோ எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அடுக்கி வைக்கிற ட்ரேயில் இந்த மாதிரி குப்பரை வந்து திருப்பி அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் அழுகி போகாது. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கி வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிற பிஸ்கெட் வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஆகிடும். மொறுமொறுப்பு தன்மை வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து அரிசி அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாலும் அரிசி வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். பிஸ்கெட்டும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் நெய் வாங்கி மொத்தமாக வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலேயோ கூட வந்து ஊற்றி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்கப்போ சில நேரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கெட்டுப்போன மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதோடய வாசனை வந்து முன்னாடி இருந்த மாதிரி வந்து இருக்காது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து வெல்லத்தை வந்து இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெய் வந்து நம்ம வாங்குறப்போ எப்படி மணமாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். கெட்டு போகவும் செய்யாது. இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற நெய்யாக இருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற நெய்யாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வெல்லத்தை நீங்கள் வாங்கினப்போவே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம காலியாகிற வரைக்குமே இது வந்துட்டு அதே மணத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேர்க்கடலையோ இல்லை கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து பச்சை கடலையாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நாளாக வந்து என்ன ஆகும்னா அதில் வந்து பூஞ்சைகள் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சில நேரம் வந்து ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா பூஞ்சைகள் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பூண்டுலாம் வந்து தோல் உரிப்போம் இல்லையா? பூண்டு தோல் உரிக்கும் போது இந்த மாதிரி வந்து அதோட நடுப்பகுதி வந்து கிடைக்கும். பூண்டு தோலோட நடுப்பகுதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கடலை வகைகளுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இப்படி வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பூஞ்சைகள் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 தண்டு வந்து போட்டுட்டிங்கன்னா கெட்டு போகாது. நம்ம வீட்டில் நம்ம வந்து நெயில் பாலிஷ் வந்து போடுவோம் இல்லையா? அப்போ போடுறப்போ நம்ம போடும்போது இருந்தாலும் சரி இல்லை குழந்தைங்க யாராவது போடுறப்போ இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து தெரியாமல் நம்ம தரையில் வந்துட்டு போட்டு விட்ருவோம் இல்லையா? இந்த மாதிரி ஆகிறப்போ நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். நெயில் பாலிஷ் வந்து அதுவும் இந்த மாதிரி டைல்ஸ்லலாம் வந்து பட்டுருச்சு அப்படின்னா போகவே செய்யாது. இதை ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு அல்லது சர்க்கரை ஏதாவது வந்து எடுத்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் உடனேவே இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து அந்த உப்போடு ஒட்டிட்டு வந்து வந்துடும். நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்தோன்னா தூள் உப்பு வந்து போட்டிருக்கேன். உப்போடு நம்ம போட்டுட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அதை ஒட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக அந்த மாதிரி வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னாலே அழகாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கரை வந்து இருந்ததே தெரியாது. இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இது வந்து நெயில் பாலிஷ் பட்ட உடனே வச்சு தேய்க்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அது வந்து ரிமூவ் ஆகிடும். எல்லாரோட வீட்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். பூண்டு வந்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து இனிமேல் வைக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கப்போ சில நேரங்களில் முளை கட்டின மாதிரி ஆகிடும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து முளை கட்டாது. பூண்டும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரியும் ஆகாது. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வந்து வெங்காயத்தை எப்போவுமே தனியாக ஸ்டோர் பண்ணுறது தான் நல்லது. வெங்காயத்து கூட எந்த பொருளையும் வந்து போட்டு வைக்காமல் உருளைக்கிழங்கோட பூண்டை வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவெல்லாம் வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலைக்கு இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். சீக்கிரமாக அது வந்து புளிச்சு போன மாதிரி ஆகிடும் இல்லையா. இது மாதிரி இட்லி தோசை மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கக்கூடியது பச்சை மிளகா வந்து 2 எடுத்திருக்கேன். இது காம்போடு கிடச்சிது அப்படின்னா இன்னுமே பெட்டர். காம்போடு இருக்கிற பச்சை மிளகா வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இதை நீங்கள் மூடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு புளிக்கவே செய்யாது. மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தாலும் மாவு வந்து புளிக்காமல் அப்படியே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து சில நேரங்களில் வந்து அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த வாசனை வந்துட்டு நம்ம கழுவுனாலுமே போகாத மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே வந்து வச்சுட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. இதை நீங்கள் செய்கிறப்போ மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச வாசனை மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அது வந்து ரிமூவ் ஆகிடும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நேரங்களில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சமையலுக்கெலாம் வந்துட்டு இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். தண்ணியில் போட்டு வைக்கிறப்போ சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு வந்து எடுத்துக்கலாம். கல்லுப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாலும் நேரம் மாறவே செய்யாது. கருத்து போகாமல் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலுக்கெலாம் பூண்டு வந்துட்டு நம்ம தோல் உரித்து வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பூண்டு தோலை ஈஸியாக உரிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கலாம். பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனி பல்லாக வந்து பிரித்து வச்சதுக்கப்புறமா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தோல் உரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியான அளவுலையும் எடுத்துக்கலாம், அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம வந்து வறுத்து தான் எடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வறுத்து எடுக்கிறதுனால டேஸ்ட்டு மாறிடும் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டேஸ்ட்லாம் வந்து மாறாது. லைட்டாக வறுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு மாறாது, நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்படின்னா மட்டும்தான் இது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. மற்றபடி நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது தான் வறுத்து யூஸ் பண்ணுறது கூட. டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கூட மாறவே மாறாது. இந்த மாதிரி நான் வந்து வறுத்துக்கிறேன். இந்த அளவில் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை ரொம்ப வறுத்ததும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியல, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நான் வந்து இந்த அளவில் வந்து வறுத்துக்கிட்டேன். அதோட தோல் வந்து லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஆற வச்சுட்டு தான் வந்து உரித்தேன். உங்களுக்கு வந்து சூடாக உரிக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு ஒரு கிளாத்தில் வந்து கொட்டிக்கலாம். ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து இதை அப்படியே வந்து நீங்கள் கொட்டிட்டு சூடாக இருக்கிறப்போவே அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டு அதில் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஆற வச்சு உரிக்கிறதே வந்து எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து ஆற வச்சு வந்து உரிச்சுக்கிட்டேன். எனக்கு டைம் இருந்ததுனால ஆற வச்சு வந்து உரிச்சுக்கிட்டேன். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் உரிக்க முடியும். இந்த சில பேருக்கு வந்து நார்மலாக உரிக்கிறப்போ அந்த நகத்துலலாம் வந்து எரிச்சல்லாம் வந்து ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி வறுத்துட்டு உரிச்சிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் எதுவுமே வந்து ஆகாது. இதே நீங்கள் நிறைய பூண்டு பல் வந்து உரிக்கிறீங்க, ஒன்று ஒன்றா உரிக்க கஷ்டமாக இருக்குனாலும் நான் முன்னாடி சொன்ன மெத்தடு தான். கிளாத்தில் வந்து இதை கொட்டிட்டு அந்த கிளாத்தை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தோல் வந்து அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் லைட்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் பூண்டு குழம்பு செய்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு சில குழம்புல வந்து போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.